நைனிதேவு நாகபூசணி அம்மன் மிக பிரம்மாண்டமான வருடாந்த தேர் உற்சவம். இந்த காலை பொழுதுல இந்த நாகபூசணி அம்மனுடைய பிரம்மாண்டமான இந்த கோபுரம் வந்து மிக அழகாக வந்து காட்சியளித்தோன்றது. அம்மன் தேரில் வலம் பெறுகின்ற காட்சி. கோடிக்கணக்கான பக்தர்கள் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரதீப். இன்றைக்கி உலாத்தல் படிவம் யூடியூப் சேனலோடாக இன்னும் ஒரு புதிய காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த தேர் திருவிழா வந்து பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து வீடியோ வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ குறிகட்டுவான் பாலத்தினூடாக நாங்கள் போய் கொண்டிருக்கோம். நிறைய மக்கள் யாழ்ப்பாணத்துடைய பல பிரதேசங்களில் இருந்தும் இன்றைக்கு இந்த அம்மனை வழிபடுறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பின்னாலே நிறைய ஆக்கள், முன்னாலே நிறைய பேர் வந்து பயணித்து கொண்டிருக்கிறாங்க. எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த அம்மனுடைய தேர் உற்சவத்தை வந்து சிறப்பாக வந்து காட்டுறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக காணொலிக்குள்ளே போவோம். இந்த பயணம் எப்படி இருக்குது, இந்த தேர் உற்சவம் இன்றைக்கு எப்படி நடைபெற போகுதுன்ற விஷயங்களை நீங்கள் இந்த காணொலியூடாக வந்து பார்க்கலாம். இப்போ நான் குறிகட்டுவான் இறங்குதுறையினூடாக இந்த நைனிதேவு அம்மன் ஆலயத்தை வந்து தரிசிக்கிறதுக்காக வந்து போய் கொண்டிருக்கோம். அவ்வளோ மக்கள் இந்த பாலம் பூராகவும் நடந்து போய் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்றைய தினம் நாங்கள் வளமையாக இந்த ஆலயத்துக்கு பயணம் செய்கிறத விட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்றால் நிறைய பக்தடியார்கள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கிறதால இன்றைக்கு லைனில் நின்று தான் நாங்கள் இந்த படகுலேயே வந்து ஏற வேண்டியது இருக்குது. எங்காலி பகுதிகளில் தங்களுடைய சொந்த படகுகளையும் ஆலயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் லைனில் நின்று ஆலயத்துக்கு போகிறதுக்கு இந்த இறங்குதுறைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்றைய தினம் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த விகாரைக்குரிய படகொண்டு ஸ்பெஷலாக இன்றைக்கு ஓடுதல் நினைக்கிறேன். இதில் எப்படியும் 500-600 பேருக்கிட்ட வந்து மக்கள் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட சின்ன சின்ன படகுகள் ஓடிக்கொண்டு இருக்குது. பல சிரமத்து மத்தியில் இந்த படகுகள் ஏறிட்டோம். நாங்கள் பயணிக்கிறது பிரத்யேகமாக பயணிகளுக்காக விடப்பட்டிருக்கிற படகு சேவை. அதை விட உங்களுக்கு நீங்கள் இறங்குதுறைக்கு பக்கத்துலேயே இங்கே இந்த இருக்கிற மக்கள் வந்து சில படகுகள் வந்து தனியார் படகுகள் வச்சுக்கிறோம். நீங்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கான அந்த பேமெண்ட்டை செய்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த இறங்குதுறை கரையில் மக்கள் கூட்டம் வந்து குறைவாக இருக்குது. எல்லாரும் வந்து ஆலயத்துக்குள்ள நிறைய பேர் எல்லாரும் போயிருப்பினோம். இப்போ வந்து நேரம் வந்து 7:56. இப்போ வந்து நாங்கள் வந்த படகு வந்து இதுதான். பாருங்கள் எவ்வளோ நிறைய மக்கள் இந்த படகுல இருந்து வெளியில் வருவாங்கன்னு சொல்லி. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இந்த படகுல வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து வந்திருக்கணும். பாருங்க இந்த படகால எவ்வளவு நிறைய மக்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் ஆலயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆலய மணி ஒழிச்சு கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ ஆலயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை பொழுதில் இந்த நாகபூசணி அம்மனுடைய பிரம்மாண்டமான இந்த கோபுரம் வந்து மிக அழகாக வந்து காட்சியளித்தோன்றது. இன்றைய தினம் காலை பொழுது இந்த கடற்கரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ நாங்கள் நைனாதேவி நாகபூசணி அம்மனுடைய அந்த கோபுரத்தை வந்து மிக அருகாமையில் வந்து பார்க்க போகிறோம். மிக பிரம்மாண்டமான ஒரு யானை வடிவம் வந்து தாங்கியவாறாக இந்த கோபுரம் வந்து அமையப்பட்டிருக்கு.
நாகபூசணி அம்மனுக்காக காவடி எடுக்கின்ற நிகழ்வுகள் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. நாகபூசணி அம்மனை தரிசனத்துக்காக எவ்வளவு பக்தர்கள் கண்டெடுக்கப்பட்டு ஆலய வாசலில் அதிகளவான பக்தர்கள் தேரை இழுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தினுடைய நந்தி சிலை வந்து இன்னும் ஒரு சற்று நேரத்தில் இந்த ஆலயத்தினுடைய தேர் வந்து இந்த பக்தர்களாக வந்து எடுத்து செல்லப்படும். அம்மாளுடைய தேர் வந்து இழுக்கப்படும் போது 40 மூட்டை தேங்காய்கள் வந்து தேருக்கு முன்பதாக குமிக்கப்பட்டிருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பக்தர்கள் அதை உடைத்து இந்த தேரை வந்து இழுத்து செல்வது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது ஆலயத்தினுடைய வசந்த மண்டப பூசைகள்லாம் வந்து முடிவடைந்து பக்த அடியார்களை காண்பதற்காக தேரில் விளம்பெறுவதற்காக அம்மாள் வந்து வெளியில் வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போது நாகபூசணி அம்பாள் வந்து தேரில் வந்து ஏற்றுறதுக்காக வந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பக்த அடியார்கள்லாம் வந்து பக்தி பரவசத்தோடு வந்து அரோகரா சொல்லி அம்பாளை வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அம்பாளுக்கு பூக்கள் வந்து தூவி வெளியில் வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆலய சிசிடிவி கேமரா இயக்குநரை உடனடியாக பரவக்காவடி எடுக்கின்ற அடியார்களுக்கான அறிவிப்பை அம்பாளுடைய பொதுத்தேர்தல் எதிர்ப்புடன் நடைமுறை இருப்பிடத்திற்கு வந்த பின்பு பரவக்காவடிகள் ஆலய பரவக்காவடி நிலையத்தில் போலீஸ் படையினர் மிகவும் கடுமையாக மேற்கொண்டு அதிகாரிகளின் நலன் கருதி அவற்றை மேற்கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகின்றோம்.
அடியார்களும் மறுபுறம் ஆண் அடியார்களும் தேர் வடத்தை பிடித்து இழுக்குமாறு வேண்டுகின்றோம். ஆலய வீதிகளில் பறவை காவடி வருவதை தவிர்த்துக் கொள்ளவும். வந்திடம்மா சர்வேசி வந்திடம்மா சிவாயன பெயர் கொண்ட சிந்தாமணி வந்திடம்மா மங்களத்தை செய்திடம்மா மாதா புவனேஸ்வரியே பிரம்ம விஷ்ணு ருத்ரன் ஈசானன் நால்வருடன் சதா சிவனையும் பீடமாக்கிக் கொண்ட சிவே ஐவரான மஞ்சத்தில் அமர்ந்து ஜோதியானவளே கதம்ப வனவாசினியே பிரணவத்தில் கருவியில் தந்திட்டு கல்மசந்தரை தூக்கி கரிதோஷம் அகற்றிடுவாய் நடத்தன்மையாக நாரணனை சுற்றித்தோய் அறிகிற பிரம்மாக்கள் அனங்கமாய் துறைவேற்றும் தேவர்களும் பக்தர்களும் தினமும் துறைவேற்றும் சித்தர்களும் பக்தர்களும்
பொன்னில் என்னை காட்டி உய்விப்பாய் என்னையும் நீ ஆத்மசக்தியாயிருந்து அன்புடன் ரட்சிப்பாய் அறம்பொருள் இன்பத்தை அம்மே கொடுத்திடுவாய் வீட்டையும் தந்திட்டு இரியனாம் விரட்டிடுவாய் பேரின்ப வீடொளி பிறவாபரம் தந்து பிரம்மானந்தத்தோடு பெரியாரிடச் இடம் பெறவே உன்னை நான் என்று உணர்ந்திடச் புவனத்தை பொய் என்று புவனை காட்டிடம்மா திருப்பி பற்றி என்னை இருப்பிடுவாய் நிவாசையான வீட்டில் என்னையும் நீ இருப்பிடம் இடந்துமே மறுப்புறமாக்கிடவும் நல்லறிவாக்களும் நலன் கவிஞானமுடன் பூரண மனிதனாய் உவரை நீ எனையாக்கி பாக்கியத்தோடு பாறையாம் புகழ்பெற புனிதனாக்கி என்னை பொறிபுறச் செய்கிறாய் வேத வேதாந்தவாயும் வீரத்தோடவும் இன்று நல்ல நீதியோடரும் தந்து நன்வழியில் என இருத்தி வைத்து குந்தியும் அமைதியோடு அன்பனும் அளவும் தந்து அருப்புறமோடும் தொண்டை இடைவிடாத அடிக்காது தேருடைய பிரம்மாண்டத்தை வந்து பாருங்க சில அளவு வந்து என்ன